ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையெல்லாம் எங்கே மாறப்போகுது? நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடியான திருப்பத்தையும் மாற்றத்தையும் நிகழ்த்த வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. மங்களகரமான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல், யார் மேலேயும் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க பழகு. யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலும் அவமானப்படுத்தினாலும் கூட வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு. மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இப்போது உனக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கு. இனிமேல் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லவே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்குது. நீ சந்தோஷப்பட்டினா நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீ அழுதினா அதை என்னால் பார்க்கவோ பொறுக்கவோ முடியாது. அதனால தான் உன் கண்ணீரை தொடச்சி உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் ஓடி வந்திருக்கேன். இனிமே என் சின்ன பிள்ளையான உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும்படி நான் செய்கிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் அனுபவித்த துயரங்கள் தான் பெருசு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கும்போது உன் போராட்டங்களிலெல்லாம் நான் உனக்கு துணையாகவே இருந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். நீயும் அதே போல் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன்னால் முடிஞ்ச நல்லதை உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா துன்பமும் நிலையற்றதாக மாறி போயிடும். இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்களையும் வேதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு வாழும்போது கண்டிப்பாக உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். ஓ மனசு இப்போ தள்ளாடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். கடிவாளம் இல்லாத குதிரை போல ஓ மனசு அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கான விஷயங்கள் இனி நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எப்படிலாம் வாழணுங்கிறத இந்த சாயப்பா எழுதி வச்சிருக்கேன். அனைத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நல்லபடியாக வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இருக்க துக்கம் துயரம் அனைத்தையும் சரி செஞ்சு தோல்விகளையெல்லாம் முறியடிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வீச போகுது. உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க முன்பாக நீ கொடிமரமாக உயர்ந்து நிற்பாய் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் நீ அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே அனைத்தும் உனக்கு சரியாகவே உன்னால் உணர முடியும். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற தயாராக. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என் செல்லமே. எவ்வளவு சிக்கல்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் உனக்கு இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பழகு. பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடு. அடுத்தவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம இருந்தால் கூட போதும். தர்ம வழியில் உண்மையான பாதையில் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். கஷ்ட நஷ்டம்னா எல்லார் வாழ்க்கையிலையும் வரக்கூடியது தான்.
ஆனால் கண்டிப்பாக கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும். நீ போகும் பாதையிலும் நீ வெற்றி பெறுவதற்கும் இன்பத்தை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா வழிகாட்ட போகிறேன். உன் வாழ்க்கை நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க அழுகும்போது அதை புரிஞ்சுக்காம நான் தான் தோன்றித்தனமாக சுயநலமாக வாழ்வது எவ்வளவு தப்போ அதை விட பெரிய தப்பு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது தான். யார் வாழ்விலும் யாரும் கஷ்டப்படுறதுக்கு நீ காரணமாக இருந்திராதே என் செல்லமே. பாவ காரியங்கள் பண்ணுறவங்களுக்கு எப்போ எது புண்ணியம்னு தெரிய வருதோ அது தெரிகிற வரைக்கும் அவங்க செய்கிற பாவத்தை அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. தப்பு செய்கிறத ரொம்ப சகஜமாக நிறைய பேர் அவங்க பக்கத்துக்கு ஒரு நியாயத்தை சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தப்பு செய்கிற எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் செய்கிற தப்பு சரி எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வச்சுருக்கீங்க. ஆனால் உண்மையிலேயே எது சரி எது தப்பு எது நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னுடைய நியாய தராசில் நான் ஒருபோதும் எந்த விதத்திலும் யாருக்கும் பாகுபாடு காட்ட மாட்டேன். நல்லவங்க கெட்டவங்க ஏழை பணக்காரன்னு எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரியாக தான் பார்ப்பேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுத்து திருத்துவனே தவிர நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மையை கொடுப்பனே தவிர ஒருபோதும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தையும் வசதியாக இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. இது வரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களில் தோற்று போனதுக்கு காரணமே உன் மனசில் இருக்க தயக்கமும் பயமும் தான். எதை நினச்சும் தயக்கம் கொள்ளாதே, எதுக்காகவும் பயப்படாதே. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையை ஜெயிச்சே தீருவாய். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உடல் சோர்வும் மனவேதனையும் உன்னை வாட்டினாலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு தேவையான சக்தியையும் அமைதியையும் இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிலும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ரொம்ப நாளாக உன்னை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உரிய பலனை கண்டிப்பாக நான் அருளுவேன் என் செல்லமே. நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு. இனிமேல் எதை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். உன் விருப்பத்தை எல்லாம் இந்த சாயப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். இனிமேலும் நீ காத்திருக்கணும் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. எத்தனையோ பேருக்காக உன் ஆசைகளையும் தேவைகளையும் விட்டு கொடுத்து நீ தியாகம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க. என்னவோ நீ விட்டு கொடுத்து தான் வாழணும், அதுதான் உன் கடமைங்கிற மாதிரி உன்னை சாதாரணமாக நினைக்கும் இந்த மனிதர்களுக்காக இனிமேல் நீ எதையும் விட்டு கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்க வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ பேரை நம்பி நீ தேடி தேடி போயிருக்க. ஆனால் உனக்காக உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை பார்த்தியா? உனக்காக உதவி செய்ய உன் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை சிரமமாக இருந்தாலும் இப்போது உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உயரமான மலையை ஏறுறவனுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் உயரமாக நிலைக்கு நல்ல நிலைமைக்கு உயரணும்னு நினைக்கிறவனுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்களும் என்ன பிரச்சனையும் இருந்தாலும் உன்னை காப்பாற்றி உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருப்பேன்றதை நீ மறந்துட வேண்டாம். என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை தேடி வருவேன். நீ உன் முகமோ மனசோ வாடி போய் நின்னா உனக்கு பக்கபலமாக நான் வந்து நிற்பேன். உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். காலம் போடும் கணக்கை பற்றி யோசித்து கவலைப்படாத. இந்த சாயப்பா உனக்காக ஒரு கணக்கு வச்சுருக்கேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே.